சாப்பாடு செய்ய காணோம், வீட்டில் எந்த வேலையும் ஆக காணோம். என்ன நீ பண்ற வீட்டில்? உங்களுக்கு வேணும்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. என்ன நிர்மலா, சவுண்ட் ஓவரா போகுது. ஆஃபீஸ் போய் சம்பாதிக்கிறது நான் தானே. தினமும் நான் ஹோட்டல் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ மட்டுமா நான் சாப்பிட போறேன்? என்னைக்காவது ஒரு நாள் வீட்டு சாப்பாடு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டா இப்போ நீ செய்யறியா நீ? எனக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பத்துக்கும் மேக்கப் பண்ணுறதுக்குமே டைம் சரியா போயிடுது. அப்புறம் எங்க சாப்பாடு செய்யறது? வீட்டில் சாப்பாடு செய்யாம நீ எப்படி சாப்பிட்ற? பொண்ணு எப்படி ஸ்கூல் அனுப்புற? தினம் பட்டியா தான் போதா? நாங்க ஏன் பட்டினியா இருக்க போறோம்? தினமும் ஹோட்டல்ல ருசியா சாப்பிடுறோம். பொண்ணு தினைக்காக தான் சாப்பிட்றா. கையில காசு கொடுத்து அமைச்சிடுறேன். திமிரு, பணக்கார திமிரு. தினமும் ஒரு நாள் தவறாம ஹோட்டல் வாங்கி சாப்பிட்றனா அதுக்கான பணம் எங்க இருந்து வருது? எல்லாம் நான் சம்பாதிக்கிற பணம் தான். ஒரு பெரிய பங்களா, பெரிய கம்பெனி வச்சு நான் நடத்துறதால அதில் நீ வர பணத்தை இஷ்டத்துக்கு செலவழிச்சு நிற்கிற. இதெல்லாம் ரொம்ப ஓவர் நிர்மலா. ஆமா, இவர் பணத்தோட வாரி அடிக்கிறாரு. நான் அப்படி செலவு பண்ணிட்டேன். ஹாய் டேட், நான் காலேஜ் போயிடுறேன். ஏம்மா, உங்க அம்மா சாப்பாடே செய்ய காணோம், நீ சாப்பிடாம தான் டெய்லி காலேஜுக்கு போறியா? இல்லப்பா, அம்மா காசு கொடுத்துட்டாங்க. நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? சரி நீ போமா, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இல்லை நிர்மலா, இது சரிப்பட்டு வராது. நான் நாளையிலேருந்து ஒரு வேலைக்காரனை அப்ளை பண்ண போகிறேன். அந்த வேலைக்காரன் தான் இனிமேல் எனக்கு சாப்பாடு செய்ய போகிறான். நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சு போட போகிறான். அப்புறம் எந்த வேலையை நான் செய்ய போகிறான். நீ இனிமேல் எந்த வேலை செய்ய தேவையில்ல. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணுறே பண்ணினு. அப்படித்தான் ஏதாவது பண்ணி தொலைங்க. எனக்கு ஒரு வேலை கம்மியாகும். ஆமாம், நீ வேலை செஞ்சு கிழிச்சிட்ட பாரு. வேலை மிச்சமாகவும் சொல்கிறேன். நான் இப்போவே எல்லா நியூஸ் பேப்பருக்கு அனுப்புகிறேன். யாராவது ஒருத்தர் கிடைக்காம நான் போயிடுவான். சரி வள்ளி, காலேஜ் முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு போய் வரேன். பாய். சரி மணிமகளா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்டி. யார் இவன் நம்மள காலேஜ் இருந்து ஃபாலோ பண்ணுவாரான்? என்ன இவன் நம்மள ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்துட்டான்? இந்த விஷயத்த உடனே போய் நம்ம அப்பாட்ட சொல்லணும். இல்லைன்னா நம்ம தினமும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பா அப்பா, இங்க வாங்கல. என்னம்மா, என்ன ஆச்சு? அப்பா, காலேஜ்ல இருந்து வரும்போது ஒரு பையன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ப்பா. அந்த பையன் வெளியே நிக்கிறான்ப்பா. யாரா அவன்? விருதாச்சலம் பொண்ணையே ஃபாலோ பண்ணி வர்றது? அந்த ராஸ்கலை நான் போய் பார்க்கறேன், இருமா. யாரா நீ? என் பொண்ணை தேடி என் வீட்டுக்கு வந்துட்டியா? உன் கை காலை முடிச்ச நேரம் தானே நீ திறந்துவ. ஐயா, நான் உங்க வீட்டுல வேலை செய்ய வந்தவையா. என் பேரு கந்தையா. அப்படியாப்பா? சாரிப்பா, உன்னை தெரியாம மனுஷன்பா. என் வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவனா? ஆமாங்கய்யா. டிவியில உங்க விளம்பரத்தை பார்த்துதானே நான் வந்தேன். இது தெரியாம நீங்க அடிச்சிட்டீங்கய்யா. ஏன்பா கந்தா, உனக்கு சமைக்க தெரியுமாப்பா? சார், நான் சமைக்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். நான் படுத்த இந்த பிளாட்பாரத்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு சார். அந்த கோயிலில் அன்னதானம் சமைக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்பேன் சார். அப்போ எனக்கு சமைக்கிறது தெரிஞ்சிச்சு சார். சமைக்கிறதுல எனக்கு ரொம்ப அத்துப்படி சார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன் சார். அப்படியாடா கந்தா, உன்ன மாதிரி ஆளை தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ வீட்டு சாப்பாடு சாப்பிட போறேன்டா. நல்ல ருசியான சாப்பாடு எனக்கு சமைச்சு போனேன்டா உன் கையால். சரிங்க சார், உங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் நான் இனிமேல் சமைச்சு போடுறேன் சார். நீங்கள் என்ன வேணுமானு கேளுங்க சார், நான் உங்களுக்கு செஞ்சு போடுறேன். கந்தா, எங்கள் வீட்டில் சமைக்க தேவையான எல்லா பொருளும் இருக்குதுப்பா. ஆனால் சமைக்கிறது தான் ஆள் இல்லை. உன்ன மாதிரி ஆள் தான் நான் எதிர்பார்த்தேன். சரி வாப்பா. சரிடா கந்தா, நீ இனிமே எங்கள் குடும்பத்தை வந்த மாதிரி. உனக்கு இந்த வீட்டில் முழு சுதந்திரம் இருக்குது. உன் வேலை என்னன்னா சமைக்கிறது, சாப்பிட்றது, சாப்பாடு பாத்திரத்தை கழுவுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் நம்மளுடைய தோட்டத்தை கவனிக்கிறது, மாடு கணக்கு பார்த்துக்கிறது. இது மட்டும் தான் உன் வேலை. இது மட்டும் செஞ்சா போதும். சரிடா கந்தா, நீ என்ன படிச்சிருக்க? சார், நான் எங்க சார் படிச்சிருக்கேன்? மழைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்தை பார்க்க ஒதுங்குறதே இல்லை சார். என்ன சார், படிச்சா மட்டும்தான் உங்க வீட்டில் வேலை தருவீங்களா சார்? ஐயோ, அப்படிலாம் இல்லைப்பா. சரி கந்தா, இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் வேலை இருக்குது. நீ இனிமேல் டெய்லிக்கு வந்துடலாம். உங்கள் வீடு எங்கேப்பா இருக்குது? ஐயோ சார், எனக்கு வீடுலாம் இல்லைங்க சார். நான் அனாதை சார்.
ஏதாவது ஒரு ஃபிளாட் பார்த்து பார்த்துட்டு இருப்பேன் சார். இப்போ உங்க வீட்டுக்கு வந்துக்கிறேன் சார். சரிப்பா கந்தா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதப்பா. உனக்கு அண்ணனா நான் இருக்கிறப்பா, அண்ணியா என்னோட மனைவி இருக்கிறாப்பா, உன்னோட ஒரே தங்கச்சியா என்னோட பொண்ணு இருக்கிறாப்பா. இதை விட உனக்கு என்னப்பா சொந்தம் வேணும்? சார் இந்த வார்த்தையே போதும் சார். நான் உங்களுக்கு எப்பவுமே விசுவாசமா இருப்பேன் சார். அம்மணி, நீங்க அம்மணி காலை சாப்பிட வரல? நான் சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லையா? ஐயா கூட சாப்பிட்டு நல்லா குதிரை கந்தான்னு சொல்லிட்டு போனாரே. எனக்கு வீட்டு சாப்பாடே பிடிக்கல, அதுவும் நீ சமைக்கிற சாப்பாடு சுத்தமா பிடிக்கல. அம்மணி, சாப்பாட்டுல ஏதாவது குறை இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அம்மணி. நாளையில இருந்து நான் ஒழுங்கா சமைக்கிறேன் அம்மணி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ கேளுங்க அம்மணி, நான் சமைச்சு தரேன். நீ சமைச்சதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஐயா நீ சமைச்ச சாப்பாடு வீட்லயே விட்டு போயிட்டாரு, சும்மா ஆபீஸ்ல குடுத்துட்டு வா. சரிங்க அம்மணி, நான் இப்போவே திரும்பி கொடுத்துட்டு வரேன் அம்மணி. ஐயா பாவம் சாப்பிடாம இருப்பாரு அம்மணி, மதியம் ஆக போகுது. ஐயா ஐயா, நீங்க மறந்துட்டீங்க ஐயா. டேய், உன்னை எப்படிடா நான் மறப்பேன்? என் வீட்டுல வேலை செய்யற கந்தன் தானே. ஐயா நான் அதை சொல்லலையா, நீங்க சாப்பாடு கரியரை மறந்து வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டீங்கய்யா. அதை தான் நான் சொன்னேன். நான் அதை திரும்ப எடுத்து வந்துக்கிறேன்யா. சாப்பிடுங்க ஐயா, மதியம் ஆச்சு, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. கந்தா, என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் பாரு. என் மனைவி கூட என் மேல எவ்வளவு பாசமா இருக்க மாட்டா. ஆனா நீ இருக்கிற பாத்தியா, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமை பாருண்டா. நீ இவ்வளவு வேகமா வந்த உடனே நான் என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன்டா. அதனால இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா நிதானமா வந்து சொல்றா. சரிங்கய்யா, நீங்க சாப்பிடுங்கய்யா, நான் போய் வரேன். வீட்டுல நிறைய வேலை இருக்குது. அம்மணி, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறீங்க, ஏதாவது சாப்பிடுங்க. ஐயா வந்தா என்ன திட்டுவாங்க. நான் சாப்பிடாத இருக்கிறவனு தெரியுமா? நீ போய் உன் வேலையை பாரு. அம்மணி, எப்பவுமே ஹோட்டல்ல சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லை அம்மணி. கொஞ்சமாச்சு வீட்டுல சாப்பிடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. ஐயோ கந்தா, எங்க இருக்க? வாடா. என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு என்ன இப்படி கூப்பிட்டீங்க? என்னம்மா, என்ன ஆச்சு? கிச்சன்ல எரியுது, என்ன பண்ணீங்க? கேஸ் வெடிச்சிச்சுப்பா. ஐயோ அம்மணி, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எல்லாம் என் தப்பு தான். கேஸ் சரியா மூடாம போயிருப்பேன். நீங்க எதுக்கு இந்த நேரத்துக்கு இந்த பக்கம் வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. கேஸ் வெடிச்சதுக்கு நான் தான் காரணம். என்னம்மா சொல்றீங்க? நீங்க காரணமா?